ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து உருட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் வைப்போம், அது ஒரு பக்கம் வெடைச்சி வந்துட்டுருக்கும். ஒரு சைடு வந்து நல்லா வரும், இன்னொரு சைடு வரும்போது ஒரு மாதிரி வெடைச்சி அந்த சைடு மந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் பைப்பிங் வந்து நார்மலாகவே நம்ம அந்த உருட்டு பைப்பிங் எப்படி வைக்கிறது, அதுவும் முக்கியமாக அந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணாமல், உள்ளுக்கு இந்த நூல் போட்டு பார்த்திங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம கிளாத்லேயே நம்ம பைப்பிங் வந்து எவ்வளோ அழகாக கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த ஒரு சுடிதார் கிளாத்து, இந்த சுடிதார் வந்து நான் லைனிங்கும் சுடிதார் கிளாத்தும் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் நெக்கெல்லாம் திருப்பலை, அப்படியே சுடிதாருடைய கெட்ட பக்கத்துக்கு மேலே லைனிங் போட்டு நான் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சைடு ஃபுல்லாகவே நான் எப்போவுமே ஜாயின் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அக்குள் சைடு, கழுத்து எல்லாமே நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜாயின் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம எந்த கிளாத்தில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குறோமோ அந்த கிளாத் வந்து ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பைப்பிங் வந்து ரொம்ப குண்டாக நல்லா உருண்டையாக வரணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் தான் பைப்பிங்க்கு வந்து ரொம்ப அழகாக வரும். நான் இப்போ அந்த கிராஸ் பீஸ் எடுத்துருக்கேன். கிராஸ் பீஸ் எப்படி பார்க்குறதுனா, அந்த இப்படி இழுத்த நல்லா வளைவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடிச்சிருக்கிறேன். 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த ஓரமாக நான் தையல் போட்டிருக்கிறேன். அந்த மடித்ததை வந்து இந்த ஓரமாக தையல் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த தையல் வந்து நம்மளுக்கு நம்ம சுடிதார் கிளாத்தில் தெரியக்கூடாது, அதனால் இந்த ஓரமாக நான் தையல் போட்டிருக்கிறேன். வாங்க நம்ம வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சுடிதாருடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நான் இப்படி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தையல் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நேராக தையல் போடணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி 1/4 இன்ச்லேயே அப்படி நேராக தையல் போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, இன்னொரு இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டால் நம்மளுக்கு ஒரு இடத்துல தையல் சின்னதாக இருக்கும், இன்னொரு இடத்துல தையல் பெருசாக இருக்கும். இப்போ வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு நான் வந்து தையல் பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படி நேராக தையல் போட போகிறேன், பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கிளாத்தை விட்டு எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்திங்களா, இந்த இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பைப்பிங்க்கு தான் நம்ம 1/2 இன்ச் கணக்கு பண்ணி அடிச்சிருப்போம். அதுக்கு மேலே வர எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாதது. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம இந்த லைனிங் கிளாத்து, இந்த உள்ளுக்கு இருக்கிற பிசுறு கிளாத்து எல்லாத்தையுமே, இந்த பிசுறுக்கிற கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மேல் பக்கமாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே வந்து மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பிசுறு வந்து எல்லாமே உள்ளுக்கு போயிருக்கும். இதை அப்படியே இப்படி மடிச்சுக்கிட்டால் நம்மளுக்கு பிசுறு எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த அளவுக்கு பைப்பிங் வேணும், அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சு இந்த ஓரத்தில் நான் தையல் போட போகிறேன். அதாவது இந்த சுடிதார் கிளாத்துக்கும் இந்த பைப்பிங் கிளாத்துக்கும் சென்டராக இந்த கோடு வருது பார்த்திங்களா, அந்த கோட்லேயே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பண்ணலாம். எந்த அளவுக்கு மடிக்கிறேனோ அதே அளவுக்கே எல்லா இடத்தையும் மடிச்சுக்கிறேன்.
பைப்பிங் வைக்கும்போது எப்போவுமே அவசரப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பைப்பிங் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளைவுகளில் வந்து அந்த மாதிரி பைப்பிங் போட்டால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடிக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் தைச்சிக்கலாம். ஆனால் வளைவுகள் வரும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டால் நல்லா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த த்ரெட்டுமே உள்ளுக்கு கொடுக்கல. பைப்பிங் வந்து அவ்வளோ நீட்டாக வந்துருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பைப்பிங் வந்து ஒரு த்ரெட்டு உள்ளுக்கு கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. பேக் சைடும் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வந்துருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைப்பிங்காண்டியே உங்களுக்கு வந்து கஸ்டமர் நிறைய பேர் தேடி வருவாங்க. நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெண்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் தான் ஒரு மாதிரி வெடைச்சி மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம ஜாயிண்ட்டும் கொடுத்துருக்குறோம். பைப்பிங் போடுற அந்த கிளாத்தில் ஜாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த இடம்லாம் வெளியே புடைச்சி அந்த மாதிரி வராமல் நல்லா நீட்டாகவே வந்துருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.